Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Mathsல Chapter 1 Relations and Functionsல Exercise 1.1ல Problem number 6 and 7. Problem number 6. Let A equal to set of all X belongs to W. W means whole numbers, okayங்களா? Such that X less than 2. B equal to set of all X belongs to N. N means natural numbers. Such that 1 less than X less than or equal to 4 and C equal to set of 3, 5. Verify that. Adla first question. A cross B union C equal to A cross B union A cross C. Second question. A cross B intersect C equal to A cross B intersect A cross C. Third question. A union B cross C equal to A cross C union B cross C. Question என்ன கொடுத்திருக்காங்க? A and B வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. A and B யோட செட்டை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணனும், ஓகேங்களா? and C யோட செட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் டைரக்டா கொடுத்துட்டாங்க. சோ அது வந்து ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்மள வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. 3 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம given எடுத்து எழுதிக்கலாம். A B யோட செட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A என்ன சொல்லிருக்காங்க? set of all x belongs to whole number such that x less than 2. சோ whole numbersனாவே வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். சோ whole numbers எப்படி இருக்கும்? 0, 1, 2, and so on. ஓகேவா? சோ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? x வந்து less than 2 னு சொல்லிட்டாங்க. சோ less than 2 னா 2 விட கம்மியா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 0 and 1. சோ therefore a equal to set of 0, 1 அவ்வளவுதான். 2 விட கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 2 விட கம்மினா 0 and 1 வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் b equal to set of all x belongs to natural numbers such that 1 less than x less than or equal to 4 னு சொல்லிருக்காங்க. n means என்னது? natural numbers. natural numbers வந்து 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? சோ 1, 2, 3, 4 and so on போயிட்டே இருக்கும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நம்பர்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு? 1 ல இருந்து 4 குள்ள இருக்கு. சோ 1 2 3 4, ஓகேவா? சோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்கன்னா 1 less than x. 1 less than x னா x விட 1 வந்து கம்மியா இருக்கும். less than அப்படினு சொல்லிட்டாங்க. இங்க ஈக்குவல் கொடுக்கல. சோ வந்து நம்ம 1 அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? x வந்து 1 விட பெருசா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 1 அவங்க சேர்த்துக்கல. சோ அதனால 1 ஓட பெருசுன்னு பார்த்தா 2 3 4 தான் வரும். சோ அதனால 1 அவாய்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா x வந்து lesser than or equal to 4 னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் equal to னு கொடுத்தாலே அந்த நம்பரை நம்ம சேர்த்துக்கணும் அப்படினு சொல்லிருக்கேன். சோ x வந்து lesser than or equal to 4 னு சொல்லிட்டாங்க. 4 விட lesser than னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 2 3 ல வரும். சோ 2 3 அவங்க இங்க equal to கொடுத்ததனால நம்ம 4 யும் சேர்த்துக்கிறோம். சோ b equal to set of 2, 3, 4. ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 க்கும் 4 க்கும் நடுவுல என்ன நம்பர்ஸ் வரும்? 2 3. ஃபர்ஸ்ட் 2 3 எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எதிரியாச்சும் வந்து lesser than or equal to கொடுத்திருக்காங்களா பாருங்க. ஸ்டார்டிங்ல equal to கொடுக்கல. சோ வந்து 1 அவாய்ட் பண்ணிடுங்க. 4 க்கு equal to கொடுத்திருக்காங்க. சோ 4 யும் சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் c equal to set of 3, 5 டைரக்டா கொடுத்தாங்க. சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாம். a cross b union c equal to a cross b union a cross c. சோ ப்ரூஃப் பண்ண சொன்னதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூஃப் பண்ண போறோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். a cross b union c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சோ b union c equal to b யோட செட் என்னது? 2, 3, 4 யூனியன். சோ யூனியன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் c யோட செட் என்னது? 3, 5. ஓகேவா? சோ இங்க நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? யூனியன். ஆல்ரெடி நான் யூனியன் என்ன சொல்லிருக்கேன்? ஆல். யூனியன் மீன்ஸ் ஆல். எல்லா நம்பரையும் நம்ம எடுத்து எழுதணும். ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. சோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பார்க்கலாமா? 2 3 4. இங்க 3 5 இருக்கு. சோ 2 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. சோ ஒரே ஒரு வாட்டி 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5. எல்லா நம்பர்ஸையும் எடுத்து அப்படியே எழுதிக்கணும், ஓகேவா? சோ b union c equal to set of 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் a cross b union c ஃபைண்ட் பண்ண போறோம். a cross b union c. a ஓட செட் என்னது? 0, 1 cross product. b union c நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2, 3, 4, 5. சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ cross product பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 0 cross product பண்ணலாம். பண்ணோம்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. போட்டாச்சா? நெக்ஸ்ட் 1 cross product பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இத நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? a cross b union a cross c. சோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a cross b. a ஓட செட் என்னது? 0, 1 cross b ஓட செட் என்னது? 2, 3, 4. சோ இப்போ இத cross product பண்ண போறோம். 0, 2, 0, 3, 0, 4. போட்டாச்சா? நெக்ஸ்ட் 1 cross product பண்ணிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 4. ஓகேவா? நெக்ஸ்ட் a cross c ஃபைண்ட் பண்ணலாம். a ஓட செட் என்னது? 0, 1 cross product. c ஓட செட் என்னது? 3, 5 cross product பண்ணா 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1 3, 1, 5. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன சொல்லிருக்காங்க? a cross b யூனியன் a cross c சொல்லிருக்காங்க. சோ a cross b யோ a cross c யோ நம்ம என்ன பண்ணனும்? யூனியன் பண்ணனும். யூனியன் பண்ணோம்னா இது ரெண்டுத்துலயும் இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேரையும் நம்ம எடுத்து எழுத போறோம். ரிப்பீட்டேஷன் இருக்க கூடாது, ஓகேவா? சோ வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் a cross b ல இருக்க
செட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ செட் ஆஃப் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் A cross C ல இருக்கிறது எடுத்து எழுத போறோம். ரிப்பீட்டேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணிக்க போறோம். சோ 0,3 வந்து ஆல்ரெடி நான் வந்து எழுதிட்டேன். சோ வந்து 0,3 அவாய்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 0,5 வந்து நான் எழுதல. சோ வந்து எடுத்து எழுதிக்கிறேன் 0,5. 1,3 ஆல்ரெடி எழுதிட்டேன். சோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1,5 அது ரிமைனிங் இருக்கு. சோ 1,5 எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறேன். சோ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே சேமா இருக்கா? சோ from 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C is verified. வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. சோ நம்ம வந்து வெரிஃபைடு மென்ஷன் பண்ணிடுறோம். செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? A cross B intersect C equal to A cross B intersect A cross C. லாஸ்ட் சம்ல வந்து நம்ம வந்து யூனியன் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இதுல இன்டர்செக்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவே தான் டிஃபரன்ஸ். சோ நம்ம வந்து A cross B A cross C ல வந்து அங்க போட்டதே வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி போடணும்னு அவசியம் இல்ல. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersect C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். B intersect C. B யோட செட் என்னது? செட் ஆஃப் 2,3,4. intersect C யோட செட் என்னது? செட் ஆஃப் 3,5. சோ இது ரெண்டுத்துலயுமே வந்து எது காமனான நம்பரோ அதை நம்ம பிக் பண்ணி எழுதுறது தான் வந்து intersect. ஓகேவா? சோ இந்த சைடு வந்து 2 3 4 இருக்கு. இந்த சைடு வந்து 3 5 இருக்கு. சோ இந்த செட்லயும் வந்து 3 தான் வந்து காமனா இருக்கு. therefore B intersect C equal to set of 3. ஓகேவா? நெக்ஸ்ட் A cross B intersect C. A cross B intersect C. So A ஓட செட் என்னது? 0,1. cross product B intersect C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? set of 3. So 3. இப்போ cross product பண்ண போறோம். cross product பண்ணா 0,3 1,3. ஓகேவா? இத நான் ஈக்குவேஷன் 3 னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1 and 2 நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சேம் ப்ராப்ளம்ல சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்கறனால நான் இத வந்து ஈக்குவேஷன் 3 னு எடுத்துக்கிறேன். தனித்தனியா கேட்டா நீங்க 1 and 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersect A cross C. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத ஃபைண்ட் பண்றோம். A cross B. A cross B வந்து பிஃபோர்லயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் A cross C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்னா இன்டர்செக்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A cross B intersect A cross C equal to. சோ இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கோ அதை வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். இங்க 0,2 இருக்கு. இங்க 0,2 இருக்கா? இல்ல. இங்க 0,3 இருக்கு. இங்க 0,3 இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 0,4 இருக்கு. இங்க 0,4 இல்ல. இங்க 1,3 இருக்கு. இங்க 1,3 இருக்கு. சோ எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க 1,2 இருக்கு. இங்க இல்ல. இங்க 1,4 இருக்கு. இங்க இல்ல. சோ இங்க எதுவும் காமனா இருக்கு? 0,3யும் 1,3 தான் வந்து எப்படி இருக்கு? காமனா இருக்கு. A cross B intersect A cross C equal to set of 0,3 1,3. இத வந்து நான் ஈக்குவேஷன் 4 னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 3 and 4 கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே சேமா இருக்கா? from 3 and 4 A cross B intersect C equal to A cross B intersect A cross C is verified. Third question என்ன கொடுத்திருக்காங்க? A union B cross C equal to A cross C union B cross C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? A union B cross C னு சொல்லிருக்காங்க. A union B வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A union B equal to A ஓட செட் என்னது? 0,1. union B ஓட செட் வந்து 2, 3, 4. சோ யூனியன் என்னது? all. சோ எல்லா நம்பரையும் நம்ம எடுத்து எழுத போறோம். சோ 0,1, 2, 3, 4 எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். therefore A union B equal to set of 0,1, 2, 3, 4. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? A union B cross C னு சொல்லிருக்காங்க. சோ A union B cross C, A union B நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? set of 0,1, 2, 3, 4. cross product C ஓட செட் என்னது? 3,5. சோ cross product பண்ண போறோம். cross product பண்ணா ஃபர்ஸ்ட் 0 பண்றோம். 0,3 0,5 0,3 0,5. நெக்ஸ்ட் 1 பண்றோம். 1,3 1,5 1,3 1,5. சோ இதே மாதிரி 2 3 4 பண்ணோம். 2 பண்ணா 2,3 2,5 வரும். 2,3 2,5. நெக்ஸ்ட் வந்து 3 பண்ணோம்னா 3,3 3,5 வரும். 4 பண்ணனா 4,3 4,5. இங்க பார்க்கலாம் நான் வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறி மாறி எழுதிருப்பேன். ஏன்னா இங்க வந்து செகண்ட் செட் வந்து கம்மியா இருக்குல, 3 5 தான் இருக்கு. சோ அதனால வந்து ஒன்னொன்னுக்குமே வந்து இப்படி நம்ம மேட்ச் பண்ணி எழுதுனா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 0 1 2 3 4 இருக்கு இல்லையா, இது கூட 3 வந்து மேட்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். சோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 1 2 3 4 போட்டு பக்கத்துல வந்து செகண்ட் வந்து 3 3 3 போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0 1 2 3 4 போட்டு அப்புறம் பக்கத்துல 5 5 5 போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். சோ அதனால தான் ஓகேவா. ஆர்டர்டு மாறலாம், பட் வந்து அந்த செட்குள்ள எல்லா ஆர்டர்டு பேருமே இருக்கணும், அவ்வளவுதான். சோ நான் இதை வந்து ஈக்குவேஷன் 5 னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A cross C union B cross C. சோ A cross C ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். A cross C வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ வந்து இத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. B cross C வந்து ஃபைண்ட் பண்ணல, சோ அத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். B cross C equal to B ஓட செட் என்னது 2, 3, 4. நெக்ஸ்ட் C ஓட செட் என்னது 3, 5. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 2, 3 2, 5. நெக்ஸ்ட் 3, 3 3, 5. நெக்ஸ்ட் 4, 3 4, 5. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? A cross C union B cross C. சோ வந்து ரெண்டுத்துலயும் இருக்கிற
எல்லா செட்டையும் நம்ம எடுத்து எழுத போறோம், யூனியன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் A cross C ல இருக்க எல்லா செட்டையும் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட் வந்து B cross C ல இருக்கிற செட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதுல வந்து ரிப்பீட்டேஷன் இல்ல, சோ வந்து நம்ம ஈஸியா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சோ எழுதியாச்சு. எழுதிட்டு நான் இத வந்து ஈக்குவேஷன் 6 ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஈக்குவேஷன் 5 and 6 வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஆர்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ அதை கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இங்க 0,3 இங்க 0,3 இங்க 0,5 இங்க 0,5 இருக்கு. சோ வந்து செக் பண்ணோம்னா எல்லாமே வந்து சேமா இருக்கு. From 5 and 6 A union B cross C equal to A cross C union B cross C is verified. Sixth problem over. Next, seventh problem. Let A equal to the set of all natural numbers less than 8. B equal to the set of all prime numbers less than 8. C equal to the set of even prime number. ஓகேவா? Verify that. அதுலயே வந்து two questions கொடுத்திருக்காங்க. First question, A intersect B cross C equal to A cross C intersect B cross C. Second question, A cross B minus C equal to A cross B minus A cross C. ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா A B C ன்ட்டு 3 செட் கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. நம்ம தான் வந்து செட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். செட்டை ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த two questions வந்து வெரிஃபை ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து செட்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். So A க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா A equal to the set of all natural numbers less than 8 ன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? natural numbers. natural numbersனா வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, and so on போயிட்டே இருக்குமா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா less than 8 ஆ இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. less than 8 னா 8 விட கம்மின்னு பார்த்தா என்னென்ன வரும்? 1 2 3 4 5 6 and 7 வருமா? சோ அத எடுத்து எழுதிட்டேன். So A equal to set of 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் B என்ன சொல்லிருக்காங்க? The set of all prime numbers less than 8 ன்னு சொல்லிருக்காங்க. prime number ஆ இருக்கணும், ஆனா எப்படி இருக்கணும்? less than 8 ஆ இருக்கணும். அப்ப வந்து நம்ம 7 வரைக்கும் பார்த்துட்டு அதுல எது prime number எடுத்து எழுத போறோம். சோ first 1 வந்து prime number இல்ல composite number இல்ல. ஏனா அதுக்கு வந்து ஒரே ஒரு factor தான் இருக்கு. சோ 1 1s are தான் 1. சோ வந்து அத நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. It is not prime number or composite number. Next 2 எடுத்துக்கிறோம். 2 வந்து prime number because 2 வந்து 1 டேபிள்ல வரும், next 2 டேபிள்ஸ்ல வரும். இது மாதிரி 2 factor இருந்தா அது வந்து prime number. சோ வந்து 2. Next 3 எடுத்துக்கிறோம். 3 வந்து prime number because அது 1 tablesல வரும், 3 tablesல வரும். So 2 factor தான் இருக்கு. So வந்து 3 is a prime number. Next 4 எடுக்கிறேன். 4 வந்து composite number. ஏனா இதுக்கு வந்து 3 factor இருக்கு. 4 வந்து 1 tableல வரும், 2 tableல வரும், 4 tableல வரும். More than 2 factors ஆ இருந்துச்சுனா இது வந்து composite number. So வந்து 4 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஏனா அது வந்து composite number. Next 5 எடுக்கிறேன். 5 வந்து எந்த டேபிள்ஸ்ல வரும்? 1 tables and 5 tables. 2 factor வந்திருக்கு. So வந்து இது வந்து prime number. So வந்து 5 எடுத்து எழுதியாச்சு. Next வந்து 6. 6 வந்து composite number because 6 வந்து எந்த டேபிள்ஸ்ல வரும்? 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ஸ்ல வரும், 3 டேபிள்ஸ்ல வரும், again 6 டேபிள்ஸ்ல வரும். சோ வந்து இத்தனை ஃபேக்டர் இருக்கு. more than 2 ஃபேக்டர் இருந்தா அது என்னது? composite number. சோ வந்து 6 ஐயும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். next 7. 7 எந்த டேபிள்ஸ்ல வரும்? 1 tables and 7 tables. சோ இது வந்து prime number. சோ வந்து 7 எடுத்து எழுதியாச்சு. next 8 க்கு நம்ம போணுமா? போக கூடாது. ஏனா அவங்க என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க? less than 8 ன்னு. சோ 7 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ prime numbers நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? B equal to set of 2, 3, 5, 7. ஓவரா? next C. C பாருங்க. the set of even prime number. prime number தான், ஆனா அது எப்படி இருக்கணும்? ஈவனா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ ஆல்ரெடி நம்ம B ல prime numberலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. சோ அதுல எது ஈவன் னு பாருங்க. 2 is a even number. 3 5 7 ல வந்து odd number. So C equal to set of 2. 2 மட்டும் தான் வந்து even prime number. prime number நிறைய இருக்கு, பட் even prime number 2 மட்டும் தான். ஓகேவா? அத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலுமே even prime number என்னது? 2. ஓகேவா? சோ A B C ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெரிஃபை பண்ண வேண்டியதுதான். 7th first question. A intersect B cross C equal to A cross C intersect B cross C. left hand side என்ன கொடுத்திருக்காங்க? A intersect B cross C. First A intersect B ஃபைண்ட் பண்ணலாம். A ஓட செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. intersect B ஓட செட் என்னது? 2 3 5 7. 2 3 5 7. சோ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கோ எடுத்து நம்ம எழுத போறோம். சோ பாருங்க 1 இங்க இருக்கு, இங்க இல்ல. சோ 2 இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. next 3 இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. 4 இல்ல, 5 வந்து காமனா இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. 6 இல்ல, 7 வந்து காமனா இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. therefore A intersect B equal to set of 2, 3, 5, 7. next A intersect B cross C ஃபைண்ட் பண்ண போறோம். சோ A intersect B நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2, 3, 5, 7. cross product C ஓட செட் என்னது? 2 equal to. இது வந்து வெரி சிம்பிள். 2 3 5 7 கூட 2 வந்து பேக் பண்ணி எழுத போறோம். cross product இப்படி பண்ணனும்னு அவசியம் இல்ல. டைரக்டா வந்து 2 3 5 7 போட்டுட்டு பக்கத்துல வந்து 2 எடுத்து எழுதி போயிட்டே இருக்கலாம். சோ cross product தான் பண்ணுவேன்னு சொன்னா பண்ணீங்கன்னா 2, 2 3, 2 5, 2 7, 2 அவ்வளவுதான். ஓகேவா? இத வந்து நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? A cross C intersect B cross C. ஃபர்ஸ்ட் A cross C ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A cross C equal to A ஓட செட் என்னது? 1 2 3 4 5 6 7. cross C ஓட செட் என்னது? 2. ஓகேவா? சோ இப்போ இத cross product பண்ண போறோம். பிஃபோர் சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் கூட 2 வந்து அப்படியே பேர் பண்ணி எழுதணும்ல. அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 கூட 2 பேர் பண்ணி எழுதிருங்க. அவ்வளவுதான். சோ பேர் பண்ணோம்னா என்னென்ன வரும்? 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2.
ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து b cross c equal to b ஓட செட் என்னது 2 3 5 7 cross c ஓட செட் என்னது 2. இதுவும் அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 2 3 5 7 கூட 2 பேர் பண்ணி எழுதிக்கோங்க அவ்வளவுதான். சோ பேர் பண்ணோம்னா 2 2 3 2 5 2 7 2. சோ ஆல்ரெடி இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. அதே தான் இங்க வருது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? ரைட் ஹேண்ட் சைடுல a cross c intersect b cross c. சோ பண்ணனும்னா a cross c intersect b cross c. சோ இந்த ரெண்டுத்துல எது வந்து காமனா இருக்கோ அதை பிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். சோ இங்க 1 2 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. இங்க 2 2 இருக்கு, இங்கேயும் 2 2 இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இங்க 3 2 இருக்கு, இங்கேயும் 3 2 இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 4 2 இருக்கு, இங்க இல்ல. நெக்ஸ்ட் இங்க 5 2, இங்க 5 2 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. 6 2 இல்ல, 7 2 இருக்கு, 7 2 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. therefore a cross c intersect b cross c equal to set of all 2 2 3 2 5 2 7 2. இது வந்து நான் ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறேன். சோ 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கா? from 1 and 2 a intersect b cross c equal to a cross c intersect b cross c. hence verified. next second problem. செகண்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? a cross b minus c equal to a cross b minus a cross c. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். a cross b minus c ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது b minus c எடுத்துக்கிறோம். சோ b minus c equal to b ஓட செட் என்னது 2 3 5 7 மைனஸ் c ஓட செட் என்னது 2. ஓகேவா? மைனஸ்னா ஒண்ணும் இல்ல, இந்த செட்லயும் எது காமனா இருக்கோ அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுத போறோம். அதான் நார்மலா மைனஸ்னா என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து இத வந்து சப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இத வந்து சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து எழுத போறோம். சோ இங்க பாருங்க, எது சேமா இருக்கு? 2 மட்டும் தான் சேமா இருக்கு. சோ 2 அவாய்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 3 5 7. அவ்வளவுதான். b minus c equal to set of 3 5 7. ஓகேவா? நெக்ஸ்ட் a cross b minus c ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபைண்ட் பண்ணோம்னா a ஓட செட் என்னது 1 2 3 4 5 6 7 cross b minus c ஓட செட் என்னது 3 5 7. ஓகேவா? இத நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். நான் செகண்ட் சொன்ன மெத்தட்ல தான் வந்து இத கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். சோ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 கூட 3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். 3 பேர் பண்ணி எழுதிருக்கேன். சோ பேர் பண்ணி எழுதணும்னா 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் திரும்ப வந்து 1 2 3 4 5 6 7 கூட 5 பேர் பண்ணி எழுதிருக்கேன். சோ 1 2 3 4 5 6 7 போட்டுக்கோங்க. செகண்ட் அப்படியே 5 னு போட்டு வந்தா வேலை முடிஞ்சிச்சு. சோ 1 5 2 5 3 5 4 5 5 5 6 5 7 5. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 கூட 7 பேர் பண்ண போறேன். சோ 1 2 3 4 5 6 7 போட்டுக்கோங்க. செகண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் 7 போட்டே வந்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. therefore a cross b minus c equal to set of all 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 1 5 2 5 3 5 4 5 5 5. next 6 5 7 5 1 7 2 7 3 7 4 7 5 7 6 7 7 7. ஓகேவா? இந்த மெத்தட் நீங்க எப்ப ஃபாலோ பண்ணிக்கலாம்னா செகண்ட் செட் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னா நீங்க எப்பவும் பண்ற மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் இப்படி பண்ணிக்கலாம். 1 3 1 5 1 7 எடுத்து எழுதிக்கலாம். என்னன்னா ஆர்டர் தான் கொஞ்சம் மாறி வரும், அது பிரச்சனையே இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இத நான் வந்து ஈக்குவேஷன் 3 னு எடுத்துட்டேனா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? a cross b minus a cross c. a cross b ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a ஓட செட் என்னது 1 2 3 4 5 6 7 cross b ஓட செட் என்னது 2 3 5 7. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். இதுவுமே வந்து நான் சொன்ன செகண்ட் மெத்தட்ல தான் வந்து பண்ணிருக்கேன். சோ 1 2 3 4 5 6 7 கூட ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 2 வந்து பேர் பண்றேன். 2 பேர் பண்ணோம்னா என்ன வரும்? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. நெக்ஸ்ட் 3 பேர் பண்ணிருக்கேன். 3 பேர்னா 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3. நெக்ஸ்ட் 5 பேர் பண்ண போறோம். சோ வந்து நீங்க என்ன 1 2 3 4 5 6 7 எழுதிட்டு செகண்ட்ல மட்டும் நம்பர்ஸ் மாத்திக்கோங்க. இங்க நம்ம என்ன எடுத்தோம்? 5 எடுத்தோமா? சோ 5 5 5 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. எந்த நம்பர் பேர் பண்ண போறோம்? 7 பேர் பண்ண போறோம். சோ வந்து செகண்ட்ல வந்து 7 7 7 7 போட்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a cross c. சோ a cross c ஃபைண்ட் பண்ண போறோம். a ஓட செட் என்னது 1 2 3 4 5 6 7 cross c ஓட செட் என்னது 2. ஓகேவா? இது வந்து சின்னதா இருக்கு, நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ வந்து 1 2 3 4 5 6 7 கூட 2 பேர் பண்ணி எழுத போறோம். சோ 1 2 3 4 5 6 7 எழுதிட்டு பக்கத்துல எல்லாத்துக்கும் வந்து 2 பேர் பண்ணி எழுதி வச்சிருங்க. சோ a cross c வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடு a cross b minus a cross c. சோ இதுல இருந்து a cross c மைனஸ் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம இங்கே பண்ணிடலாம். லாஸ்ட் வந்து ஆன்சர் வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம். சோ இங்க 1 2 இருக்கு, இங்க 1 2 இருக்கு. சோ வந்து ஃபர்ஸ்ட் அத மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 2, next 3 2, next 4 2, next 5 2, next 6 2 இருக்கு காமனா, next 7 2. ஓகேவா? எப்பவுமே வந்து எது வந்து சின்ன செட்டா இருக்கோ அத கூட பெரிய செட்டை வந்து கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா பெரிய செட் கூட கம்பேர் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். நான் கீழ இருந்து அதனால மேல கம்பேர் பண்ணிட்டே போனேன். சோ கம்பேர் பண்ணா நமக்கு என்ன செட் கிடைச்சிருக்கு? 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 1 5 2 5 3 5 4 5 5 5 6 5 7 5 1 7 2 7 3 7 4 7 5 7 6 7 7 7. ஓகேவா? சோ செக் பண்ணி பாருங்க, இதே தான் வந்திருக்கும்.
சோ இது வந்து நான் ஈக்குவேஷன் 4 னு எடுத்துட்டேன். சோ from 3 and 4 3 யும் 4 யும் கம்பேர் பண்ணா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். therefore a cross b minus c equal to a cross b minus a cross c else verified. அவ்வளவே தான். சோ வந்து கிராஸ் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணனும், எப்படி வெரிஃபை பண்ணனும்லாம் வந்து இந்த எக்சர்சைஸ்ல நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எக்சர்சைஸ் 1.1 ஓவர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.